ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். தேசிக அடியார்களுக்கு சுப்பிரபாதம். இந்த வாரம் தேசிகன் திருநாம வைபவத்திலே மீண்டும் நாம் திருமண்காப்பு விஷயமாக பார்க்க இருக்கிறோம். சென்ற வாரம் திருமண்காப்பு விஷயத்திலே சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது திருமண்காப்பு மந்திரங்கள், திருமண்காப்பு நியமங்கள், திருமண்காப்பு நெறிகள், திருமண்காப்பு இடும் முறை, திருமண்காப்பு எண்ணிக்கை, பெருமாளுடைய திருமண் போன்ற விஷயங்களை நாம பார்க்க இருக்கிறோம். முதல்ல திருமண்காப்புக்கான மந்திரங்கள் என்னென்ன அப்படின்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கலாம். திருமண்காப்பு நாம உடம்புல இட்டுக்கொள்ளும் பொழுது இரு கைகளையும் அலம்பி சுத்தமாக ஆக்கின பிறகு இடது உள்ளங்கைய அஸ்திர மந்திரத்தினால சுத்தம் பண்ணணும். அதுல பிரணவத்தை சொல்லி திருமண் கட்டிய வைக்கணும். கந்தத்வாராம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி ஜலத்தினால நனைக்கணும். அதே மாதிரி அஸ்திர மந்திரத்தினால ரக்ஷ பண்ணணும். பிரணவத்தை சொல்லிண்டே திருமண குழைக்கணும். அதுவும் பிரதட்சிணமா குழைக்கணும். திருமந்திரம், அதே மாதிரி விஷ்ணோர்னுகம் வீர்யானி அந்த மந்திரங்கள், பஞ்சோபனிஷத் மந்திரம் முதலான மந்திரங்களை சொல்லி அதை குழைச்சிட்டு நிருசிம்ம பீஜாட்சரத்தை அதுல எழுதணும். அதே மாதிரி வாசுதேவ துவாதசாட்சர மந்திரங்களை சொல்லி இட ஆரம்பிக்கணும். முதல்ல தாரக மந்திரத்தை சொல்லி தலையில இட ஆரம்பிக்கணும். அதன் பிறகு 2 புருவங்களுக்கு இடையிலிருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி இட வேண்டும். அதுபோல ஸ்ரீசூர்ணத்தை குழைக்கும் பொழுதும் சரி, கந்தத்வாராம்ன்ற மந்திரத்தை சொல்லணும். அதே மாதிரி ஸ்ரீமந்திரங்களை சொல்லிண்டே அதை ஸ்ரீசூர்ணத்தை இடணும். 13 திருமண் காப்புகள், சில இடங்கள்ல 12 திருமண் காப்புகள்னு கூட சொல்லப்படுறது. இப்படி ஸ்ரீசூர்ணத்திலையும் சரி, திருமண் காப்புகள்லயும் சரி, பெருமாள் பிராட்டியினுடைய திருநாமங்களை சொல்லிண்டே இடணும். இது ரொம்ப முக்கியம். பின்னாடி எந்தெந்த திருநாமங்கள்ன்றதையும் அடியன் விஞ்ஞாபிக்க போறேன். அதனாலதான் இதற்கு நாமம் அப்படின்னு ஒரு பேர் ஏற்பட்டது. இதெல்லாம் திருமண் காப்பு இடுவதற்கான மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் தெரியலன்னா பெரியவாளிடத்துல கேட்டு தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. திருமண் காப்புக்குன்னு சில நியமங்கள் இருக்கு. அதே மாதிரி தனக்கு தானே திறமனிட்டு கொள்ள வேண்டும். தனியாக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அவரை நமக்கு திறமனிட சொல்லக்கூடாது. அதுவும் வலது கை மோதிர விரலால இட்டுக்கணும். குச்சில இட்டுனாலும் சில பேர் வழக்கத்துல இருக்கு, அதனால தவறு இல்லைன்னு சொல்றா. மற்ற விரல்கள்னால இடக்கூடாது, இடது கையால இடக்கூடாது. அப்படி வலது கை மோதிர விரல்ல இட முடியாமல் போனால் மற்ற விரலை கொண்டு இடலாம். இல்ல இடது கையை கொண்டோ இல்ல பிறரை கொண்டோ திறமன் இட்டுக்கலாம். ஆனா திறமன் இடாமல் இருக்கக்கூடாது. அது மட்டும் சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்டிருக்கு. சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தத்தின் வாயிலாக ரொம்ப அழகாவே சொல்றாரு இந்த விஷயங்களை. நகங்கள்னால இடக்கூடாது, அழகா வருதுன்றதுனால சில பேர் நகத்தினால திறமன் இட்டுக்கிறா. அப்படி இட்டக்கூடாது. நகம், கேசம் இதெல்லாம் ரொம்ப அசுத்தமானவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல சுத்தமான ஜலத்துல இடணும். அசுத்தமான பாத்திரமோ அசுத்தமான ஜலமோ கூடவே கூடாது. நடுவுல இடைவெளி இல்லாமல் இடக்கூடாது. இடைவெளி இருக்கணும். அப்படி பூசி முழுகுபவன் நரகம் போவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் மரீச்சி மகரிஷி சொல்றாரு இந்த விஷயத்த. திருமண் இட்ட பிறகு திருமண் குழைத்த கைய அலம்பக்கூடாது. குழைத்த திருமணானது மீதம் இருந்தால் அதை உச்சியில அப்படியே வச்சுக்கணும்னு சொல்லப்படுறது. ஸ்ரீசூர்ணம் இல்லாமல் திருமண் மட்டும் இட்டக்கூடாது. அதுக்கு பேர் பாழும் திருமண் அப்படின்னு ஒரு பேரு. கார்த்தால ஸ்நானம் பண்ண பிறகு வஸ்திரத்தை உடுத்திண்டு உடனேயே திருமணம் இட வேண்டும். அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள்லாம் பார்க்கணும். திருமணம் இடறதுக்குன்னு நாம சோம்பல் படவே கூடாது. ரொம்ப ஆசையோட திருமணம் இட்டுக்கணும் அப்படின்னு நாரதீய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. திருமணம் இடுறதுன்றது நெத்திக்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடியது. அது ஆத்மாவுக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கக்கூடியது. நல்லது அது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட திருமணிடணுமே தவிர அவமானமா நினைக்க கூடாது திருமணிடுறத அப்படின்னு சில கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏனோதானோன்னு பெயருக்கு திருமணிடக்கூடாது. ஏன்னா அதுல நீல அகல கணக்குகள்லாம் இருக்கு. அதனால ஏனோ தானோன்னு திருமணிட்டு கூடாது. நீளமாக, நேர்கோடாக, அழகாக, மங்களமாக, அழுத்தமாக அந்த திறமன் இருக்கணும். நெளிவு சுழிவா, கோணல் மாணலா, எதிர இருக்கிறவர்களை பார்ப்பவர்களை பயப்பட வைக்கிறா போல பயங்கரமாலாம் திறமன் இட்டக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதுவும் பெருமாளை நினைச்சுட்டே இட்டுக்கணும் அந்த திறமனை.
பெருமாளை நினைக்காமல் இடக்கூடிய அந்த திருமணானது வீணாக போகும் அப்படின்னு நாரதீய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பெருமாளுடைய திருவடி அடையாளம் அது. பெருமாளுடைய தாசன் நான் அப்படின்ற எண்ணத்தை அழிக்கக்கூடியது அது. ஆகையினால அந்த திருவடியினுடைய அடையாளத்துல நாம திருமணம் இடணுமே தவிர வேற மாதிரிலாம் திருமணம் இடக்கூடாது. மந்திரங்களையும் மந்திரார்த்தங்களையும் ஆச்சாரியர்களிடத்துல காலக்ஷேபம் கேட்டு நாம தெரிஞ்சுக்கணும். பக்தி ஸ்ரத்த இதெல்லாம் இல்லாட்டா கூட திருமணத்துக்கு நாம வழக்கப்படுத்திக்கணும். யாராக இருந்தாலும் கண்டிப்பாக திருமணிட்டு கொள்ள வேண்டும். ஏன்னா திருமணிட்டுண்டா அதற்கேற்ப ஒரு நற்பலன்கள் கிடைக்கிறதாக சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். திருமண் காப்பு ஹரேஹே பாதாகிருதிம் அப்படின்னு சொல்லப்படுறது. பெருமாள் திருவடிய வரைந்தா போல அந்த அமைப்புல நாம திருமணிடணும். அதாவது கீழே இருக்கக்கூடிய குதிகால் போல வளைந்து இருக்கக்கூடிய அளவுல அந்த திறமன் இருக்கணும். மேல அந்த கோடு மட்டும் வெளியில தெரியணும். ஏன்னா போன வாரமே பார்த்தோம், எம்பெருமான் கண்ணன் காளியனுடைய நெற்றியில நடனமாடினும் பொழுது அவனுடைய திருவடிய அந்த இடத்துல அடையாளமா வைக்கிறான். இது என்னுடைய திருவடி அடையாளம் அப்படின்னு சொல்றான். அதனால்தான் நல்ல பாம்பனுடைய நெற்றியில இப்பவும் நாம அதை பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த திருவடியினுடைய அடையாளத்துல நாம திறமனிடணும். கீழே இருந்து மேல் நோக்கி தான் இடணுமே தவிர மேல இருந்து கீழ் நோக்கி இடக்கூடாது. இதுவும் நாரதீயத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். நடுவுல இடைவெளி வேணும். இடைவெளி இல்லாமல் இடவே கூடாது. அதுவும் சின்ன வயசுல இருந்து சமாசனம் ஆற வரைக்கும் நெத்தியில மட்டும் திறமனிட்டுண்டா போறோம். சமாசனம் ஆன பிறகு துவாதச ஊர்துவ புன்றங்களை நாம இட்டுக்கணும். ஆச்சாரியனுடைய அனுகிரகவசாத்து நாம அப்படி இட்டுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. 13 திருமண் காப்புகள் அப்படின்னு நாரதீயம் சொல்றது. சில இடங்கள்ல 12ன்னு கூட சொல்லியிருக்கா. 8ன்னு சொல்லப்பட்டிருக்கு, 6ன்னு சொல்லப்பட்டிருக்கு, 4ன்னு சொல்லப்பட்டிருக்கு, 2 திருமண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதிகமா இடுறதுதான் விசேஷம் அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். திருமணுடைய எண்ணிக்கை குறைய குறைய பலனும் குறையும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. ஆகமங்கள்ல சில கர்மங்களுடைய அங்கமாக குறைந்த எண்ணிக்கையில திறமன் இடுவது அப்படின்றது அர்ச்சக சுவாமிகளுக்காக விதிக்கப்பட்ட ஒரு விஷயமோ தவிர நமக்காக விதிக்கப்படல. அதனால அங்க அர்ச்சக சுவாமிகள் திறமனை குறைத்து இடுவது அவர்களுக்கான ஒரு விதி இருக்கிறபடினால் அவர்கள் அப்படி இட்டுக் கொள்கிறார்கள். கடைசி பட்சம் நெற்றி அதே மாதிரி பின் கழுத்து இந்த 2 இடங்களில் மட்டுமாவது நாம கண்டிப்பா திறமன் இட்டுக்கணும். ஒருவேளை திறமன் கிடைக்கல, இந்த மாதிரியான தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டால் திருமனை நாம் எண்ணிக்கையை குறைத்து இடுவதில் தவறு இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக கூடி கண்டிப்பாக நாம துவாதச ஊர்துவ புன்றங்களை இட வேண்டும் அப்படின்றது ஸ்பஷ்டமா தெரிகிறது. கோவில்கள்ல கூட பார்த்தால் பெருமாளுக்கு திருநெற்றியில திருமண்கள் சமர்ப்பிக்கிறார். அது நாம திருமணிடுறது சாஸ்திரத்துக்காக, பெருமாளுக்கு திருமணிட்டு பார்க்கிறதுன்றது ஒரு அழகுக்காக. நமக்கு திருமன்றது ஆபரணம் இல்ல, பெருமாளுக்கு அது திவ்யாபரணமா இருக்கு திருமன். அதனாலதான் என்ன பண்றா, ஸ்வர்ண திறமன், ரஜ திறமன், வைரக்கல் பதித்த திறமன் இப்படி எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான். நாமோ திருமண் சீச்சூர்ணம் தவிர வேற இடக்கூடாது. பெருமாளுக்கு கோவில்கள்ல திலகம் கூட சமர்ப்பிக்கிறார். நாமோ 13 திருமண்கள் அथवा 12 திருமண்கள் இப்படி இடணும். பெருமாளுக்கு அழகுக்காக நெற்றியில மட்டும் திறமன் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு வச்சுருக்கா. ஆக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டபடி அனைவரும் பிரதிதினம் அந்த ஊர்துவ புன்றங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று விஞ்ஞாபித்து அமைகிறேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.